ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இன்ஜின் டீகார்பனைசிங், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் வர கார்பன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டியில் அதிகமாக கலெக்ட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. டீசலில் தான் உங்களுக்கு அதிகமாக ஈஸியாக டர்போ சிஸ்டம் இருக்கனால அதிகமான வால்யூம் அதை இன்சர்ட் பண்ணுறதுனால கார்பன்ஸ் நிறைய கலெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து டீசல் வெஹிக்கிளில் தான் அதிகமாக ஃபீல் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, கார்பன்ஸ் வந்து புது வண்டி வாங்கும்போது இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஓட ஓட உங்களுக்கு அது டைட் ஆகும்போது அதில் கார்பன்ஸோட அதிகமாகிருச்சு அப்படின்னா இன்ஜினோட பிக்கப் ட்ராப் ஆகும், மைலேஜ் ட்ராப் ஆகும். எவ்ரி 30,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்ஜினோட பிக்கப் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்ஜின் டீகார்பனைசிங் அப்படின்னா நம்ம டீசல் வண்டியில் ஈஜியரோட வால்வை நம்ம கழட்டி மேனுவலாக க்ளீன் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நம்ம வால்வு மேலே இருக்க கார்பன்ஸோ உள்ள மேனிஃபோல்டுக்குள்ளே இருக்க கார்பன்ஸோ அது கழட்டி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ். அது இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அது பண்ண முடியும். அது இல்லாமல் இன்ஜின் ஒர்க் பண்ணாமல் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது இன்ஜின் டீகார்பனைசிங் மிஷின் மட்டும் நைட்ரஜன் ஏரை உள்ளே கொடுத்து அதை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அது மூலயமா இன்ஜினுக்குள்ளே இருக்க காம்பனண்ட் எதுவுமே பயப்பட தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வரல. கரெக்டாக க்ளீன் பண்ணி அது உள்ளுக்குள்ளே இருக்க ரிங்ஸ் பார்ட்டிகளில் இருக்க கார்பன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி சைலன்சர் மூலயமா அதை அவுட் பண்ணிடுது. இன்ஜின் ஓட்டுறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்துடலாம். இன்ஜின் டீகார்பனைசிங் மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோஸ் மூலயமா நைட்ரஜன் ஏர் உள்ளே போயிட்டு இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்லெட் மேனிஃபோல்டுக்கு டைரெக்டாக உள்ளே போய் டோபோக்கு போயிடுது. டோபோக்கு போயிட்டாலே நமக்கு நல்லாவே தெரியும், டீசல் வண்டியில் டோபோலேருந்து உள்ளே போகிற இது வந்து இன்டர்கூலர் மூலயமா உள்ளே போய் தான் இன்லெட்டுக்கு போயிட்டு வால்வு மூலயமா சேம்பருக்கு போகுது. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பேசேஜ்லையுமே ட்ராவல் பண்ணி தான் எக்ஸாஸ்ட்ல போய் ஃபயர் ஆகி சைலன்சர் மூலயமா அவுட் ஆகுது. அது வரையும் இந்த ப்ராசஸ் வந்து க்ளீன் ஆகிட்டு இருக்கு. இது மிஷின் வந்து போர்ட்டபிள் தான், மொபைல் ஆக்சஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இந்த டிசைன் வந்து இதில் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினை நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆன் ஆயிரும். ஆன் ஆன உடனே நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரீனில் இருக்க பட்டனை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட்ஸ் வந்து அரை மணி நேரம் வச்சுருக்கோம், 30 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஏர் வந்து இப்போ மிஷின் வந்து 0 ஆகிற வரையும் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ப்ராசஸ் வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த 30 செகண்ட்ஸுமே, அதாவது அரை மணி நேரம் இந்த கவுண்ட் 0 ஆகுற வரையும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து 1500 2000 RPM வந்து நம்ம கண்டினியூவா ரேஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி பிடிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க கார்பன்ஸ் வந்து சைலன்சர் மூலயமா அவுட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.